பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனம் 14. எஸ்தர் சாப்டர் 4 verse 14. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இந்த வசனம் எஸ்தர் ராஜாத்திக்கு அவங்களுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாயினால சொல்லப்பட்டது. இந்த வசனத்துடைய பின்புலம் பார்க்கணும்னா, எஸ்தர் ராஜாத்தி அகஸ்வேரு ராஜா தன்னுடைய ராஜஸ்திரியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நிறைய பெண்களை வரவழைக்கும் போது எஸ்தர் அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ராஜஸ்திரியா. அவங்க யூத குலத்தின் பின்னணியிலேருந்து வந்தவங்க. அவங்களுடைய பூர்வத்தையோ இல்லை அவங்க குலத்தையோ அப்போ அவங்களுக்கு அறிவிக்க வேணான்னு சொல்லிட்டு மொர்தெகாய் சொன்னதுனால அவங்க அதை சொல்லலை. அவங்க ராஜஸ்திரியா ஆனதுக்கப்புறமா அந்த அகஸ்வேரு ராஜா கூட இருந்த ஆமான்னு ஒருத்தர் மொர்தெகாய் மேலே இருந்த ஒரு கோபத்தினாலையும் காழ்ப்புணர்ச்சினாலையும் யூத குலம் முழுவதுமா அழிக்கப்படுறதுக்கு ராஜாவின் மூலமா கட்டளை பிறப்பிக்க வைக்கிறாரு. இதை தெரிஞ்ச மொர்தெகாய் தன்னுடைய வளர்ப்பு மகளான எஸ்தர் கிட்ட இந்த செய்தியை சொல்லி அனுப்புறாரு. அப்போ எஸ்தர் ராஜாத்தி ராஜா இருக்கிற அந்த உள்முற்றத்துக்குள்ள போகிறதுக்கு யாருக்குமே அனுமதி டைரக்டா இல்லை. அப்படி ராஜா செங்கோலை நீட்டினா மட்டும்தான் அவங்க பிழைக்க முடியும், இல்லை அங்க போறவங்க மற்றபடி சாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ராஜா கிட்ட தான் அங்க போய் இவங்களுக்காக பேச முடியாத யூத குலத்துக்காக அவங்க விண்ணப்பம் பண்ணி பேச முடியாதுங்கிறத சொல்றாங்க. மொர்தெகாய் இதை கேட்டதும் இந்த வசனத்தை எஸ்தருக்கு சொல்றாங்க. இந்த வசனத்தின் மூலமா நமக்கு தெரிய வர்றது, எஸ்தர் ராஜாத்திக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கிறது இந்த யூத குலத்தை ரட்சிக்கிறதுக்காக கிடைத்த ஒரு வாய்ப்பா இருக்கலாம்னு சொல்லி மொர்தெகாய் சொல்றாரு. இந்த வசனத்தின்படி நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பொசிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது அது ஒரு வேலையிலையா இருக்கட்டும், இல்லை ஒரு குடும்பத்திலையோ, இல்லை எந்த ஒரு நிலையில் நாம் வைத்திருக்க ஒரு நிலை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்பஸ்க்காக கொடுத்திருப்பாரு. அந்த பர்பஸை நம்ம அறிந்து, அதுவும் முக்கியமாக நமக்கு உணர்த்தப்படும் போது அதை நம்ம உணர்வுள்ளவர்களாக இருந்து அதை நிச்சயமாக அதை நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த அங்கே செய்து முடிக்கணும். செய்து முடிக்காத போது அது நாம அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு காரணத்தை இழந்து போன மாதிரி ஆயிடும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பர்பஸ் என்னன்னு தெரியும் போது நம்ம அதை செய்து முடிக்கிறதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வசனம் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 14வது வசனம். அப்படி நாம இந்த இடத்துல இருந்து அந்த வேலையை செய்யலைன்னா ஆண்டவரால அந்த காரியத்தை பண்றதுக்கு யாரை வேணாலும் அந்த இடத்துல கொண்டு வர முடியும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த மேன்மையும் நமக்கு தனித்துவமா கொடுக்கப்பட்டிருக்க அந்த அபிஷேகத்தையும் நாம இழந்து போகிற விதமா நாம நடந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு உதாரணமா இந்த வசனம் அமையுது. நமக்கு எப்போல்லாம் நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்ய திராணி இருக்குமோ அதை செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நீதிமொழிகள்லையும் 3வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் ஈராதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்மளால ஒரு நன்மை செய்ய முடியும்னா அந்த இடத்துல இருந்து நாம செய்ய வேண்டிய நன்மையை சீராகவும் சரியாகவும் செய்து முடிக்கும் போது நம்ம அந்த பர்பஸை அட்டைன் பண்ணுவோம். அதை தான் இங்க எஸ்தர் ராஜாத்திக்கு மொர்தெகாய் நினைவுபடுத்துறாரு. நாமளும் நமக்கான கொடுத்திருக்கிற இந்த நிலையில நம்மளால என்ன நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். இங்க எஸ்தர் ராஜாத்தி தன்னை யூத குலம் அழிந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ராஜா இடத்துல எல்லா ரிஸ்க்கும் எடுத்து அவங்க உபவாசத்தோட அந்த விண்ணப்பிக்கிறதுக்காக அவங்களுடைய சமூகத்துக்கு போறாங்க. நாம நம்மளுடைய காலகட்டத்தில் நம்மளால என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை நிச்சயமா மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு நம்ம முனைப்புடன் இருக்கணும். அதுவும் இந்த நாட்கள்ல நம்ம மணிப்பூர்ல நடக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய அந்த தேவாலயங்கள் இடிக்கப்பட்டு மற்ற இனத்தவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய உயிர் சேதமோ அங்கே காணப்படுகிற அந்த சமாதானமற்ற நிலையை போக்குறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆண்டவர்கிட்ட நம்ம நோக்கி அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியுமா? அந்த ஜெபத்தை செய்யலாம். ஏன்னா நம்மளுடைய மக்கள் நம்முடைய தேசத்தார் அவங்க இந்த மாதிரி அழியறதும் அது மாத்திரம் இல்லாமல் கிறிஸ்தவ சகோதரர்களும் எல்லாருமே மற்ற குலத்தில் இருக்கிறவங்களுமே அவங்க சமாதானமற்ற நிலையில காணப்படுறாங்க. அந்த
அந்த பொதுமக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்காக நம்ம செய்கிற வேண்டுதல்லையும் இல்லை நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள்லையும் ஒரு நாளும் நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஜெபங்கள் நம்ம ஏறெடுக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஆண்டவர்கள் கண்களில் தயவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய வேண்டுதல் அவருடைய சமூகத்தை எட்டும்போது அவங்களுக்கான சமாதானத்தை தேவன் செய்யறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. நாம் இந்த மாதிரியான நன்மையான காரியங்களை செய்து முடிக்கும் போது நம்ம ஏற்ற காலத்தில் அறுப்போம்னு சொல்லி கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு. அப்போது நாம் என்ன திராணிக்கேற்ற நன்மையை செய்ய முடியுமோ அதை நாம் இருக்கிற பொசிஷன்லேருந்து நம்ம செய்யும்போது தேவன் அதற்கான நல்ல விளைவுகளை கொடுப்பார், நல்ல ஒரு பிரதிபலனையும் கொடுப்பார். அதற்கான காரியங்களை நம்ம செய்வோமா? இந்த சிந்தனை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, தெய்வாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்காக நியமனம் பண்ண ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த நிலையில் நாங்கள் செய்யவிருக்கிற நன்மையை சரியாய் செய்து முடிக்க எங்களுக்கு நல்ல திராணியை கொடுங்க ராஜா. அதை செய்ய நினைப்பூட்டும் போதும் அதை நாங்கள் செய்யாமல் இருக்க எந்த ஒரு காரியமும் எங்களை தடுக்காதபடி நீங்கள் எங்களை பாதுகாத்தருளுங்க. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.